Hi everyone, welcome to Study Icon. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் அந்த வெப்சைட்லேயே நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு RXIL. ஓகே, இந்த RXIL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்பி, ஓகே, அண்டு NSE, நேஷ்னல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா. ஸோ இவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த RXIL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ கொஷின்ஸ் ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ட்ரெட்ஸ்னால் என்ன அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ட்ரெட்ஸ் எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா December 3, 2014. ஸோ 10 years ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 yearsல இதுங்க நிறையா லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த பிட்ஸு. இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெட்ஸ் எல்லா MSMEக்குமே எனேபிள் ஆகிடும் இன்னும் ஒரு 5 to 10 yearsல. ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, சரி. ஸோ RXIL அப்படின்றது நான் சொன்னது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்டு சிட்மி. இதில் சில ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இதில் ஷேர் ஹோல்டர்ஸாகவும் இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் மெயினாக நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்சிங் தான் மெயின். சரிங்களா. அடுத்து யார் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர்: செல்லர், பையர் அண்டு ஃபைனான்சியர். ஓகே, செல்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME entities who has to be in the registration of MSMED Act 2006. ஸோ அவங்க மட்டும்தான் செல்லர்ஸாக இருக்க முடியும். பையர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ். எந்த டைப் ஆஃப் கார்ப்பரேட்டாக இருக்கலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருக்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானால் பர்மிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு என்டிட்டியுமே பையர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஃபைனான்சியர்ஸ் அப்படின்னா நம்மள மாதிரி பேங்க். ஓகே, ஸோ இந்த ட்ரெட்ஸில் இவங்க 3 பேருக்குமே வின் சுச்சுவேஷன் தான். வின் சுச்சுவேஷன்னா என்ன அப்படின்னா இவங்க 3 பேருமே ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான். ஏன் செல்லர்ஸ் அதிகமான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடனே பணம் கிடச்சிருது கையில். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இன்வாய்ஸஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒன்லி? அப்படி கிடையாது. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரும் அதை அக்செப்ட் பண்ணும், சர்வீஸ் செக்டாரும் அக்செப்ட் பண்ணும். ஓகே, சர்வீஸ் செக்டர் அப்படின்னா இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர்னால் என்னது? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு அந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. சர்வீஸ் செக்டர் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க, ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டவர் எரெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சர்வீஸ் செக்டரில் வரும். ஸோ அதெல்லாமே MSMEக்குள்ளே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் MSME டு ஜாயின் ட்ரெட்ஸ்? ஒரு ட்ரெட்ஸில் நான் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு என்ன சார் வேணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் MSMEயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன சார் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கூட டெஃபினேஷன் நமக்கு தெரியும். 1 crore to 5 crore, அதுக்கப்புறமேட்டு 10 crore to 50 crore, அப்புறம் 50 to 250 crores. இதுதான் MSMEக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். பையர்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் 250 crores இருந்தாலே பையர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பேன். செல்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா MSME என்டிட்டிஸ் தான். ஸோ செல்லர்ஸ் இந்த 3 கேட்டகரியில் இருந்தாலே போதுமானது. ஓகே, சரி. வாட் இஸ் ஃபேக்டரிங்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபேக்டரிங்னா என்ன அப்படின்னா பில்ஸ். ஓகே, பில்ஸுன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஒரு பில்ஸை செல்லரே போய் டிஸ்கவுண்ட் பண்ணானா அது ஃபேக்டரிங், பையர் டிஸ்கவுண்ட் பண்ணானா அது ரிவர்ஸ் ஃபேக்டரிங். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் யார் பேர் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பையர் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட்டு தான். ஸோ செல்லர் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டான்னா அவன் கூட சம்டைம்ஸ் அவன் பேர் பண்ணிக்குவான். ஓகே, கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவன் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் பையருக்கும் செல்லருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை கம்ப்ளைண்ட்டாக எடுக்கவே மாட்டான். இப்போ நான் ஒரு 10 kgs ஆஃப் ஆப்பிள் வாங்குகிறேன்,
அந்த ஆப்பிள் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவன் எந்த இடத்துல வந்துட்டு ப்ளே பண்ணுவான் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு விஷயத்தில் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து பணம் டெபிட் ஆகிட்டு அவனுக்கு கிரெடிட் ஆகலை, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒழுங்காக வரல, இல்லை பிட்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இவன் டீல் பண்ணுவான். ஸோ குவாலிட்டி, குவான்டிட்டி, பையர் அண்ட் செல்லர் ரிலேஷன்ஷிப் ஆர் அக்ரிமெண்ட்டை பற்றி இவனுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் இவன் என்கரேஜ் பண்ண மாட்டான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு ஐ ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ பார்ட்டிசிபெண்ட் ஆன் த ட்ரெட்ஸ். ஸோ பார்ட்டிசிபெண்ட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், மாஸ்டர் அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணணும். மாஸ்டர் அக்ரிமெண்ட்னா என்னென்னா நீங்களும் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மும் சைன் பண்ணுவீங்க. RxIL வந்துட்டு சைன்ட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு அந்த அடுத்தடுத்த ஸ்க்ரீன் வரும். KYC வெரிஃபிகேஷன், உங்கள் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ கிரியேட் ஏ நியூ யூசர் ஐடி ஆன் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் போடுறீங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அதுக்கான வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். ஓகே, ஸோ 30 days வந்துட்டு உங்களுக்கு அதில் வேலிடிட்டி இருக்குது. சரிங்களா? அடுத்து வாட் இஸ் த RxIL க்ரைட்டீரியான் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் ஆன் த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். க்ரைட்டீரியா என்ன சார்? ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க MSMEயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதான் க்ரைட்டீரியா. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம், மாஸ்டர் அக்ரிமெண்ட்டு, பேங்க் கன்ஃபர்மேஷன் லெட்டர். இந்த இடத்துல நேச்சுன்னு ஒன்று வரும் சார். நேச் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் லோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா நேச் மூலியமாகவோ ECS மூலியமாக தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த நேச் அண்ட் ECS வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சரியா? ஸோ அதனால் பேங்க் கன்ஃபர்மேஷன் லெட்ரு, மேண்டேட்டு, இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். அடுத்து கேன் ஐ செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ரெஜிஸ்ட்ரேஷன். கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் அலர்ட்ஸ் கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் தேர் எனி ஃபீ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, they have to pay one time non-refundable registration fees. ஞாபகம் வச்சுக்கோங்க, one time non-refundable registration fees கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனுவல் ஃபீஸ் வந்து எப்போவுமே ஏப்ரல் மாதத்துக்கு ஒவ்வொரு டைம் வருஷம் எப்போ போட நம்ம ஏப்ரல் மந்த்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நத்திங் பட் த இன்வாய்ஸ். ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? செக்கா, டிடியான்னு கேட்காம இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். வாட் ஆல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஐ நீட் டு அப்லோட் ஃபார் கிரியேட்டிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணால் டேக்ஸ் இன்வாய்ஸ் மேண்டேட்ரி. ஏன்னா டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த பில் அப்லோட் பண்ணாலும் அந்த இடத்துல செட்டில்மெண்ட் நடக்காது, அந்த ப்ராசஸை ட்ரெட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, கூட்ஸ் ரெசிப்ட்டு, ஃப்ரைட் ரெசிப்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, டஸ் த இன்வாய்ஸ் நீட் டு பி அக்செப்டட் பை த கவுண்டர் பார்ட்டி. கம்பல்சரி அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பையர் அப்லோட் பண்ணால் செல்லர் அக்செப்ட் பண்ணணும், செல்லர் வந்துட்டு அப்லோட் பண்ணால் பையர் அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஃபேக்ட்ரிங்கே நடக்கும். ஓகே, மேக்கர் செக்கர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது மேக்கர் செக்கர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். கண்டிப்பாக ஒருத்தர் மேக் பண்ணார்னா ஒருத்தர் செக் பண்ணுவார். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு, what happens if the buyer is not registered in the platform. பையர் வந்து ட்ரெட்ஸ் கிடையாதுங்க, அவர் 250 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ட்ரெட்ஸில் வந்துட்டு அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஸ் அ செல்லராக நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் MSME தானே, உடனே போய் பையர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சார் முதல்ல நீங்கள் போய்ட்டு ட்ரெட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிங்கனால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு அந்த ட்ரெட்ஸ் மூலிமா பணம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி ட்ரெட்ஸ் வந்துட்டு குளோபலாகவும் இருக்குது. குளோபல் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்போர்ட்டுக்குமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து வாட் இஸ் பையர் செல்லர் லிங்க். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். ஓகேங்களா? ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பையர் சைடு தான் பேர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் செல்லர் கொண்டு வருவாங்க. அது பேஸ்ட் ஆன் த அக்ரிமெண்ட்டு. ஓகே, கேப் ரேட், இது இம்பார்ட்டன்ட். Cap rate is the maximum rate acceptable to the seller or buyer, whoever in the interest or bearer.
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வட்டி வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து கேப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, போத் செல்லர் அண்ட் பையர் கேன் டிஃபைன் த கேப் ரேட் ஃபார் ஃபைனான்சிங் ஆர் ஃபேக்டரிங் ஆஃப் த ட்ரேட் ரிசீவபிள். அவன் சொல்லிடுவான், எனக்கு 8% மேலே போச்சுன்னா நான் லோன் தேவை கிடையாது விட்டுருங்க அப்படின்ட்டுருவான். 8% கீழே இருந்தால் அவன் பிட்டை அக்செப்ட் பண்ணிக்குவான். அதுதான் கேப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரிங் யூனிட்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரு பையரோ செல்லரோ அந்த அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து நம்ம ஃபேக்டரிங் யூனிட்னு சொல்லுவோம், அந்த பில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் இன்வாய்ஸை அப்லோட் பண்ணுவான் சார். அந்த இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுறவரெலாம் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அது என்றைக்கு வந்து அந்த கவுண்டர் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டான், ஆமாம் நான் இந்த பில்லை கொடுத்துருக்கேன், ஆமாம் நான் இந்த பில்லை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபேக்டரிங் யூனிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேக்டரிங் யூனிட்னா என்ன அப்படின்னு போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அக்செப்டட் பில் இஸ் கால்டு த ஃபேக்டரிங் யூனிட் ஆன் விச் ஒன்லி ஃபர்தர் கம்யூனிகேஷன் வில் பி டன். திடீர்னு 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு அவன் கட்டாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பில் டைமில், அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, இந்த ஃபேக்டரிங் யூனிட்டில் எங்களுக்கு ரியலைசேஷன் ஆகலைன்னு நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த பில்லுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆஸ் அ ஃபேக்டரிங் யூனிட் அப்படின்னா ஆஸ் அ பேங்கராக நம்ம அதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே, வாட் டைப் ஆஃப் இன்வாய்ஸஸ்? ஒன்லி டேக்ஸ் இன்வாய்ஸஸ் யூ கேன் அப்லோட். ஹூ கேன் பிட் ஃபார் த ஃபேக்டரிங் யூனிட்? ஒன்ஸ் ஃபேக்டரிங் யூனிட் வந்துருச்சு, ஸோ அவன் பில்லை அக்செப்ட் பண்ணிட்டானா உடனே நம்ம பிட்டிங் வைப்போம்ல, பேங்கர்ஸாக நம்மலாம் ஸ்டேட் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, அப்புறம் எஸ் பேங்க்கு, அவங்களாம் பிட்டிங் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே பிட்டிங் வைக்கலாம். ஓகே, பிட் ரேட்டை வந்து யாருங்க பார்க்க முடியும்? செல்லர் ஆர் பையர், யார் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த மார்க்கெட் டைமிங் ஆஃப் த மார்க்கெட் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 9 மணி வரலும் ட்ரெச் பிளாட்ஃபார்ம் நடந்துகிட்ருக்கும். ஓகே, வாட் இஸ் த கட் ஆஃப் டைம் டு அக்செப்ட் த பிட்? கட் ஆஃப் டைம் வந்து 9 AM to 9 PM, பட் T+1 டேஸில் செட்டில்மெண்ட்டே முடிஞ்சிடும். ஓகேங்களா? how much time it takes to get a factoring unit factored? ஸோ செட்டில்மெண்ட் வந்து T+1 டேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஜென்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு வந்து 45 டேஸ் ஆகும் இல்லையா? The factoring of the factoring unit shall depend on the time consumed in receipt from the financiers during the auction period and is accepted by the seller and buyer. ஓகேங்களா? On acceptance only this will start. Factoring unit வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் நோ பிட்ஸ் ஆர் ரிசீவ்டு? பிட்ஸ் வரல அப்படின்னா ட்ரெட்ஸில் வந்துட்டு அவங்க ஒத்துக்கலான்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பையரும் செல்லரும் ட்ரெட்ஸுக்கு அவுட் சைடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, பேமெண்ட்டு எது பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரெட்ஸில் வரலன்னா அது விட்டுற வேண்டியதான். ஸோ அது ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு எதாவது கேரண்டி இருக்கா சார்? ட்ரெட்ஸில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக கேரண்டி ஏதாவது இருக்கான்னா, ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஓகே, so no, the financing of factoring unit is not guaranteed on the Tretch platform. The same shall depend on offering of bids by the financiers. ஓகே, அவங்களுக்கு கேரண்டியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் ஆனால் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, செக்யூர்டான ஒரு ஃபைனான்ஸ் தான். ஃபேக்டரிங் யூனிட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் வித்ட்ரா. நீங்கள் வந்துட்டு காஸ்ட்டு உங்களுக்கு முடியல, நான் வந்துட்டு ஒரு யூனிட்டை அக்செப்ட் பண்ண ஒரு பில்லை வந்துட்டு வேண்டாம், எனக்கு 12% 13% வட்டி தராங்க, ஸோ நான் அது ஒத்துக்க மாட்டேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கலான்னு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு எதுவுமே வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, சரி. காஸ்ட் என்னென்ன இருக்குன்னா, வட்டி கட்டணும், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கட்டணும். ஹூ பியர்ஸ்? ஆக்சுவலி வந்துட்டு பியர் பண்ண வேண்டியது வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பையர் தான் வந்துட்டு பண்ணுவார். ஏன்னா பையர் தானே லேட்டாக பணம் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவர் தான் வந்துட்டு நமக்கு இந்த சார்ஜஸ்லாம் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் கேசஸில். செக்யூரிட்டி எதாவது தேவைப்படுமா? எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்துடும். வாட் இஸ் த பேமெண்ட் மெக்கானிசமாக ஃபேக்டர்டு? T+1 டேஸு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்காங்க, நிறைய இடத்துல கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெட்ஸை பற்றி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி கேட்பாங்க. ஸோ இது ஆஸ் அ ஜேபி நீங்கள் படிக்கிறதுனால ஆர் சிஏபியாக இருந்தாலும் சரி, ட்ரெட்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எம்எஸ்எம்இனுடைய ஃப்யூச்சர் இது கையில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக 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 ட்ரெட்ஸ் வந்து, ஏன்னா இங்கே பாருங்கள், செக்யூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு லோன் கிடைக்குது.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ பில்லுனா ஜிஎஸ்டி பில்லு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஃபேக் பில் போட முடியாது. ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம் டு இன்க்ரீஸ் த எம்எஸ்எம்இ அட்வான்சஸ். ஓகே, பையர் எப்போ பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக நேச் மூலியமாக இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக அவன் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தானா ஆட்டோ டெபிட் ஆகிடும். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த பேமெண்ட் ஃப்ரம் த ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ட்ரெட்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு வெளியிலேருந்து அவங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் ஒன்ஸ் அந்த டிஃபால்ட் லிஸ்ட்டில் அந்த பையர் நேம் வந்துருச்சு அப்படின்னா அகெயின் ஹி கேனாட் ஏபிள் டு டூ எனி திங் இன் ட்ரெட்ஸ். அவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க, பேர் கிட்ட போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான். பட் ஆஃப்டர் 90 days தட் வில் ஆல்சோ வில் டர்ன் இன்டு என்பிஏ, அந்த ஆப்ஷனும் இருக்குது. வாட் ஹேப்பன் இஃப் த ரீபேமெண்ட் ஃப்ரம் பையர் டு ஃபினான்ஷியர் ஃபெயில்ஸ்? Non-payment of the buyer by the buyer on the due date to the financier is tantamount to a default by the buyer. The transaction is marked as failed in Trust platform. The buyer is required to settle directly with the financier. ஆட்டோமேட்டிக்காக போயிடுவானுங்க பேங்க் காரணங்க, பணம் என் பக்கத்தில் எனக்கு பணம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் மேட்ரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த RXIL ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பாம்பேயில் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக ஜேஏபியில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இதில் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு, அலசிட்டோம் நம்ம இந்த FAQ வச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஆப்பினுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப் லிங்க்லேயும் வந்துட்டு நிறையா ஃப்ரீ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் கோர்சஸ் ஆர் தேர் டு பர்ச்சேஸ். அண்ட் இஃப் எனி கைண்ட் ஆஃப் டவுட் யூ ஆர் ஹேவிங் ரிகார்டிங் JEBனா யூ ப்ளீஸ் மெசேஜ் இன் ஆப் இட் செல்ஃப் so that I can able to we have a single way to communicate. ஸோ அது வந்து நம்ம ஆப்புக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஆப் மூலியமாகவே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே அண்ட் ஐ ரெக்வஸ்ட் யூ டு கமெண்ட் on each and every video that I am uploading so that it will give me some kind of encouragement to do more videos. Thank you for watching this video. Have a good day.